வணக்கம் மக்களே. வணக்கம். 2024 முடிஞ்சு இன்னைக்கு தான் டே 1 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 2025ல இன்னைக்கு வைபா ஆரம்பிக்கிற இந்த டேவை எங்க வந்திருக்கோம் தெரியல. செம்மொழி பூங்கா. செம்மொழி பூங்கா. ஸோ இது இன்னைக்கு செகண்ட் டைம் வரோம் நாங்க. ஃப்ளவர் கண்காட்சி, அதாவது மலர் கண்காட்சி. தமிழ்நாடு சிஎம் அவர்களால் இன்னைக்கு செம்மொழி பூங்கா திறந்து வைக்கப்பட்டது. ஆனால் லாஸ்ட் இயருக்கும் இந்த வருஷத்துக்கும் ஒரு வித்தியாசம் பண்ணியிருக்காங்க. போன வருஷம் டிக்கெட் 100 ரூபாய், இந்த வருஷம் டிக்கெட் 200 ரூபாய் ஒரு ஆளுக்கு. அதுவும் இல்லாம போன வாட்டி டிக்கெட்லாம் வாங்கவே முடியல, ரொம்ப கஷ்டமா இருந்தது உள்ள போக. ரொம்ப ரஷ் ஆயிட்டு எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஆனா நாங்க ஒன் டைம் வந்துட்டு போயிட்டோம். சரி, செகண்ட் டைம் வரலாம்னு நினைச்சு இங்கேயே ஆரம்பிச்சோம். ஊட்டிக்கு தான் போய் இந்த மாதிரி மலர் கண்காட்சியை பார்க்கணும்னு இருக்கோம். பட் நாங்க இங்கேயே சென்னையிலேயே பார்த்துட்டு ஊட்டியா நினைச்சுக்கிறோம். ஏன்னா ஊட்டிக்கு போனாலும் வெயில் அடிக்கும், சென்னையிலயும் வெயில் அடிக்கும். ஸோ அதனால இந்த டே ஹாப்பியா நாங்கள் கொண்டாட போறோம். உங்களுக்கு என்னென்ன ஃப்ளவர்ஸ் இருக்கு, என்னென்ன இருக்குன்னு சும்மா உங்களுக்காக காட்டுறோம். நாங்கள் காட்டுறதை விட நீங்க நேரில் பார்த்தா இன்னும் நல்லா இருக்கும். ஸோ மறக்காம இந்த இடத்த இன்னும் எத்தனை நாள் இருக்கு? ஜனவரி 18 நினைக்கிறேன். நான் அதை டிஸ்கிரிப்ஷன்ல போடுறோம். மறக்காம எல்லாரும் இந்த இடத்த விசிட் பண்ணி ஒரு ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணிட்டு போங்க. ஸோ நாங்கள் போயிட்டு சுற்றி பார்க்குறோம், நீங்களும் என் கூட சுற்றி பாருங்க. என்ன மாப்பிள்ள கண்ணாடிலாம் பலமா இருக்குது, பயம் தெரியக்கூடாது, கண்ணாடி போட்டு வச்சிருக்கேன். நின்ட்டேன். இங்கே இங்கே தொலைஞ்சு போயிடாத, நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வரேன். உன் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாரு, இங்க பாரு. வணக்கம்டா மாப்பிள்ள, எப்படிடா இருக்க? நல்லா இருக்க போல. என்ன ராமலிங்கம் ஆளைய பார்க்க முடியல. ராமலிங்கம் ஆளைய பார்க்க முடியல. எப்படி இருக்க? நல்லதா இருக்க. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கானப்பா. ஏய், இவன் பாரு, இவன் எவ்வளவு பெருசா வந்துட்டான். போன வருஷம் ஒண்டிதான் இருந்தான் என்ன பார்க்க, இந்த வருஷம் 2 பேரும் வந்துட்டானுங்க. அங்க பாரு, இவன் ஒருத்தான் அவன். ரொம்ப நேரமா என்னடா ஒத்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதாவது கடலாமை பார்த்துருக்கேன், குளத்தாமை பார்த்துருக்கேன். இதுதான் ஃப்ளவர் ஆமை. இது எங்கே இருக்குன்னா செம்மொழி பூங்கால இருக்கு. இந்த ஆமையை பற்றி ஒரு விஷயம் சொல்லணும். என்ன சொல்ல போற? இது ஆமை நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடாது, யார் மேலேயும் பொறாம. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. 2025 எழுதி வைக்க கல்வெட்டுல எழுதி வச்சுட்டு நான் இப்படியே படுத்துப்பேன். யாரெல்லாம் படிச்சுட்டு போறாங்களோ அதெல்லாம் பதச்சிருவாங்க ஒன்னியும் சேர்த்து. ஒரு நாள் இந்த அந்த ஆமைக்கு சொன்ன அந்த தத்துவத்துக்கு எனக்கு அவார்டு தருவாங்க. நீ அப்ப பாப்ப. தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சுட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க. உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அதை பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க. உங்களுக்கு தெரியுது, அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. 2025ல என்ன ரெசல்யூஷன் எடுத்துக்கிறேன்? எல்லாரும் குடிக்கூடாது, சிகரெட் பிடிக்கும், அதெல்லாம் உனக்கு எந்த பழக்கமும் இல்ல. பொண்ணுங்களை பார்க்க மாட்டேன், அந்த மாதிரி ஏதாவது ரெசல்யூஷன்? என் வாழ்க்கையில இந்த கண்ணாடி போறதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்குது. என்ன? உன்னை தவிர எந்த பொண்ணையும் கலரா பார்க்க கூடாதுன்னு தான் கருப்பு கண்ணாடி போட்டுங்கிறேன். டேய், இந்த ஆக்ட் குடுக்குற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா. நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். நம்ம 2 பேர் யாருங்கிறது இந்த இப்ப எத்தா பாருங்க, வேற எங்கேயோ பார்த்தன ஒரு பையன் என்னைய பாக்குறான் பாருங்க. பொய், அண்டாசு பொய், ஆகாச பொய். ரெசல்யூஷன்லாம் ஒன்றும் இல்லை. ஒரு 2 கிலோ வெயிட் குறைக்கணும், ஆனால் சாப்பிடாம இருக்க முடியல. வாய் கட்டுப்படுத்த மாட்டேங்கிறோம். ஏதாவது கோயிலுக்கு போயிட்டு மாலை போடலான்னு பாக்குறேன், அதுவும் யோசிச்சுட்டு இருக்கிறேன். பட் எதுவும் முடியல. பட் ஆனால் ஒரு 2 கிலோ வெயிட் மட்டும் குறைச்சி ஒரு 6 பேக் குறைக்கலான்னு இருக்கிறேன். அவன் என்ன தெரியுமா சொல்லுவான், 2025ல என்ன ரெசல்யூஷன், 2025 என்ன செய்யாம இருந்தா பரவாயில்லன்னுவான். எதுக்கு நம்மளுக்கு இல்லை. 2024 என்ன செஞ்சது, நான் 2025 என்ன பண்ணணும் இப்போ யோசிச்சாலே 2 நாள் தான் போயிருக்கு. இஎம்ஐ டேட்லாம் வந்துச்சு. 2025 ஆரம்பிச்சு தவிர எதுவும் மாறலாம் போறதுல. எதுவும் மாறாத தம்பி, நம்ம தான் மாத்திக்கிறோம் எல்லாத்தையும். நம்ம மாத்திக்கோம்ல. பேங்க்காரன் டேட் ஒரு நாள் எக்ஸ்ட்ரா கேட்டா பெனால்டி போடுறான், என்ன பண்றதுன்னு தெரியல. சரி, வா லைன்ல போய் நிக்கலாம். லைன்ல நிக்கலாமா? ஏன்? ஆமா, அதோ ட்ரெயின் வந்திருக்கு, போய் ஏறி நம்ம உண்மையான ட்ரெயின்ல வித்தவுட்ல தான் போறோம். இது வேற பூ ட்ரெயின். இதெல்லாம் இந்த மாதிரிலாம் சொல்லாத. இன்னைக்காவது ஒரு நாள் உன டிடி எடுத்துக்கிட்டு போயிடுவோம் மொத்தமா. அந்த மாதிரி பண்ணக்கூடிய ஆள் நான் இல்லை. மூஞ்ச பார்த்தா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. தெரியும் இந்த மகர கட்டைய என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு. இங்க பாருங்க, சூப்பரா இருக்கு பாருங்க ட்ரெயின். நம்ம போலாம், ஆனா தெரியல இது ஓட்டிட்டு போவாங்களா இல்ல அப்படியே நிக்குமான்னு தெரியல. என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. எப்படி எத்தனை வந்து வச்சிருப்பாங்க சொன்னா உங்களுக்கு புரிஞ்சுதா? இல்ல, எனக்கு புரியல. ஃப்ளவர் ட்ரெயின் அது ரெடி பண்ணிச்சு ஓட்டின்னு போலாம்னா யாரு? இல்ல, இப்ப எங்கன்னு ஓட்டின்னு வந்தானே வச்சிருப்பாங்க. அப்ப எப்படி? அதாவது இது மக்களை கவர்றதுக்காக வச்சுக்கிறாங்க. கண்ணா பின்னான்னு பேசுறா.
யாரை நம்பாதீங்க பேச்சு. இல்லடா எங்கேயாவது ஓட்டி இருந்தேன்னா அதே ஒன்லே இவ்வளோ கூட்டம் வந்துருதுல. அதெல்லாம் நிறைய ஸ்டாப்ஸ் இருக்காங்க. நிறைய ஃபேமிலிஸ்லாம் வராங்க. பட் அதான் 2 வாரம் நடக்குது. பல லட்சம் பூக்களால் வண்ணம் அலங்கரிக்கப்பட்ட அவ்வளோ மாதிரி பேசுறியா? செம்மொழி பூங்காவிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். வரவேற்கு வரவேற்று 200 ரூபாய் டிக்கெட்டு, சாப்பாடுலாம் கேன்டீன். எனக்கு வேற பசிக்கிறா. நைட்டு டிஜே அந்த மியூசிக் கான்சர்ட்லாம் இருக்குது. ஸோ எல்லாம் வாங்க, 6 மணிக்குள்ளே வாங்க. 6 மணிக்கு மேலே வந்தீங்கன்னா எதுவும் வந்தாலும் டான்ஸ் ஷோ இருக்கும், பார்த்துட்டு போகலாம். இதெல்லாம் லைட்ஸ் செட்டப் பண்ணுவோம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சொல்லுங்கள், நானே வந்து அந்த டான்ஸ் ஷோ நடத்தி கொடுக்குறேன். எவன்டா அதை பார்ப்பான்? ஓடி போயிடும் விற்கிற டிக்கெட்டுக்கு. இங்கே பாருங்களேன், இங்கே எங்கேயாவது வந்தால் இதை ஒரு பொது சேவையாகவே எடுத்துக்கிட்டு இருக்கோம். இதான் ஒரு பொது சேவை. சார் வாட்டர் கேன் இருக்கு பார்த்தீங்களா? உனக்கு இதே வேலையாக போச்சு. அவரும் எங்களை 2வது 3வது வாட்டி ஃபாலோ பண்ணியாருன்னா ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்து கொடுங்கப்பா அப்படின்னு கேட்குறாரு. நாட்டுக்கு ஒரு பொது சேவை பண்ணிட்டு வர போல. இந்த அங்கிள் ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் அவர்கிட்ட அதிகமாக இருக்குது. எப்படியும் என்ன சொல்கிறது, இந்த வயசு நம்மளுக்கே ஃபோட்டோ இருக்கா எங்கன்னா போனால் ஐயோ அந்த பிளேஸ் இப்படி அப்படின்னு. அவர் நான் இதோட ஒரு 3rd டைம் வாங்கி அவர் ஃபோட்டோ பிரதர் ஒரு என்ன போய் ஒரு பிரதர்ன்ற அதான் மனசு கஷ்டமாக இருக்குது. வயசாயிடுச்சு தம்பி. சபையில் அதெல்லாம் பேசக்கூடாது. பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஃப்ளவரில் இருந்த யானை, இதுதான் காட்டு யானை. இவங்களும் என் ஃப்ரெண்ட்ஸ் தான். அதான் ஆக்சுவலி இவங்க இப்போ தான் வராங்க. இன்னும் கொஞ்ச நாளில் பூ பூத்துறோம் இவங்க மேலே. அவங்க ஆல்ரெடி பூ பூத்தாச்சு அவங்களுக்கு. ஹாய்டா, எப்படிடா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என் பாஷையில் பேசுகிறாங்க பாரு. ஹாய். காட்டு யானைக்கு மதம் பிடிச்சி பார்த்துருப்பீங்க. இந்த நாட்டு யானைக்கு பாருங்க மதம் பிடிச்சிருக்குது. அது வீட்டு யானைடா, நாட்டு யானை இல்லை. வீட்டு யானையா நீ? ஆமாம், இவங்கள அடக்குனாதான் ஒன்று அடக்க முடியும் வீட்டில்னா. அதை அடக்குறேன். என்ன பண்ண போற? 2025 மாடல் வண்டியும் நான் இதை வாங்கலான்னு இருக்கேன். பாரு, நீ வர தேவையில்லாதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிற. என்ன பண்ணீங்கிற? இந்த போஸ் கேட்டல. எந்த போஸ்? அங்க நிறைய போஸ் கொடுக்க சொன்னல. சரி, ஆனா இவங்க போஸ் தராங்க, அதே மாதிரி நிக்க போறேன். அவங்களா? அக்கா தானே அது? ஆமா. நல்லா இருக்கா போஸ்? நல்லா. இங்க பாரு, இது இன்னும் சூப்பரா இருக்கும். இந்த கை இப்படி, இந்த கை முன்னாடி இந்த பாரு, அவங்க இப்படி கொக்கி மாதிரி வச்சிருக்காங்க. காக்கா கயித்துல இருந்து நூல்ல மாட்டி தொங்கும். ஒரு பேர் இன்னொரு பேர் இப்ப பாரு, இது இன்னும் சூப்பரா இருக்கும் பாரு. ஸ்ட்ரைட் ஆடுங்க. இன்னும் சூப்பரா இருக்கும். அது நல்லா இருக்கா? டால் மாதிரி. ஐயோ, நீங்க வராது சொல்றீங்க. இதெல்லாம் இருக்காங்க டிபிக்கலா. ஏன் அவங்க உன்னை ரொம்ப என்ன சொல்றது அந்த மாதிரி சொல்லாதீங்க ஆண்டி. 1000 points increment. 5000 increment. ஓகே, தேங்க் யூ சார், வாங்கிக்கிறேன். சொன்னா எல்லாருக்கும் கஷ்டமா தான் இருக்கும். அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? நீங்க சொல்றீங்க, அது நிறைய பேருக்கு வயிற்றுச்சலா இருக்கும். என்ன பண்றது? அதான் ரொம்ப நேரமா கரகர ஸ்மெல் வருது சுத்தி. என்ன ரொம்ப நேரமா ஸ்டொமக் பர்னிங் ஸ்மெல் வந்துட்டே இருக்கு? இல்ல வரல. என்ன பார்த்தாலே தெரியுது, மூஞ்ச பார்த்தாலே முகர கட்டியா. என்னன்னா என்ன சொல்லு. அந்த ஆண்டி வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, டால் மாதிரி இருக்குன்னு சொன்னாலும் நான் எங்கன்னு தேடிக்கிறேன். ரொம்ப நேரமா தேடுறேன், இன்னும் கிடைக்கலாம் டால் எங்கன்னு. அப்புறம் இருடி, உனக்கு இருக்கு இன்னைக்கு டால் அடிக்கலாம் இன்னைக்கு சொன்னதான். அப்படியே என்ன சொல்றது, சுனாமி வந்த மாதிரி ஒரு சிரிப்பு தான், சந்தோஷம். ஆமா, சொல்லாதவங்க இந்த மாதிரி சொன்ன இவ்வளவு நல்லா இருக்கு. சொல்லாதவங்க நீதான் சொல்ல மாட்டேங்கிற, அவங்கள வச்சு சொல்றாங்க. சொல்லணும்னு ஆசையா இருக்குது, பட் அந்த மாதிரி சொல்றேன், ஒரு நாள் சொல்றேன். சொல்லு. என்ன கலைமா சோகமாகற? டைட்டானிக் ஞாபகம் வந்துச்சுரும். டைட்டானிக்கா படமா? இல்ல மெரினா பீச்ல ஃபாஸ்ட் ஃபுட்டா சாப்பிடுறதுக்கா? அதெல்லாம் இல்லடா, இப்ப பார்த்தா தின்றதுலயே எப்ப பார்த்தாலும் சோறுன்னு. டைட்டானிக் படம் இருக்கும்ல, நீ சாப்பிட மாட்டியா? நான் மோந்து பார்த்து வயிறு ஊத்திட்டேன். டைட்டானிக் தெரியும்ல? ஆமா. அதுல கடைசியா காப்பாத்துறதுக்காக மேல இருந்து ஒரு கப்பல் போடுவாங்க சின்னதா. அந்த கப்பலை அடிச்சுன்னு வந்துச்சுல, அது எடுத்துன்னு வந்து இங்க வச்சு மலர் வளையம் வச்சிருக்காங்க. அதுக்கு மலர் வளையம் வச்சிருக்காங்களா? அதவா இருக்குல்ல, நினைவு தினமா இது பண்ணிட்டு இருக்காங்க கப்பலுக்கு. இந்த கப்பல் ஜாக் ரோஸ காப்பாத்தாரு. இந்த கப்பல் இல்ல, அது வேற கப்பலா? இதுல வந்து செத்த கப்பல், அதுலதான் வந்து காப்பாத்தின கப்பல். இது செத்து போன கப்பல், அதனால மலர் வளையம் வச்சிருக்காங்க. இந்த கப்பலுக்கு இப்ப நீ என்ன சொல்ல வர? நான் என்ன சொல்றது, அஞ்சலி செலுத்திட்டு போக வேண்டியதான். அஞ்சலியா? ஆமா, அஞ்சலி செலுத்துறதுக்கு அடிமா 200 ரூபாய் டிக்கெட் எடுத்து வந்து. வணக்கம் அஞ்சலி. வணக்கம் அஞ்சலியா?
இப்பொழுது அண்ணன் அவர்கள் நன்றி உரையை சொல்லுவார். சரி, என்னென்னலாம் பார்த்தேன்? இங்கே வந்து நிறைய பார்த்தேன். நிறையா பார்த்தேன்ல, முதல்ல கண்ணாடி கட்டிட்டு என்ன நான் பார்த்தேன்னு மரியாதை லிஸ்ட்டு சொல்கிறேன். இப்போ எனக்கு தெரிஞ்சவங்க என்னென்ன பார்த்தேன். அங்கே யானை பார்த்தேன். யானையே பார்த்தேன், அது நீ என்னை ஃபோட்டோ எடுக்கும்போது பார்த்தேன். அதுக்கப்புறம் அங்கே போகும்போது போகும்போது டைனோசர் இல்லை முதல்ல டைனோசர்னு ஒன்று இல்லவே இல்லை. இதுல என்ன தெரியுது, அவன் எதுவுமே பார்க்கலன்னு தெரியுது. நீ என்ன பார்த்தேன்னு எல்லாம் தெரிஞ்சிருச்சு. ஒழுங்கு மரியாதை என்ன நான் பார்த்தேன்னு சொல்லு. நான் பார்த்தேன், அதான் சொல்கிறேன். அங்கே ஒரு வால் கிளாக் இருக்குது, நிறைய செடி இருக்குது, கலர் கலராக பூ, மஞ்சள் கலரு, பச்சை கலரு, நீ மஞ்சள் கலர் ஒயிட் கலர் எல்லாத்தையும் நீ பார்த்த. ஆன்ட்டிங்க, என் பொண்ணுங்க எல்லாமே எனக்கு தெரியும். நான் வந்து 2025 ஒரு ரெசல்யூஷன் எடுத்துருக்கேன். அதுதான் உங்கள்கிட்ட முன்ன வீடியோலே சொல்லியிருப்பேன். என்னை தவிர்த்து எல்லாரையும் பார்க்கலாம், அதானே தவிர்த்து யாரையும் பார்க்க மாட்டேன்றது மட்டும்தான் என்னோட முடிவு. சரி, நான் நம்புறேன், விடுங்க. சரி, என்னென்ன பார்த்தேன்னு சொல்லு. அதுதான் அங்கே ஒரு டால்ஃபின் டால் வேணா பார்த்துருப்பேன், டால்ஃபின் எல்லாம் பார்க்கல. 3 கேர்ள் வந்து மேலே ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க, அது நல்லா இருந்துச்சு. சரி, அதுக்கப்புறம் அங்கே 2 பொண்ணு மாதிரி ஒரு பொம்மை ரெடி பண்ணி, அது நல்லா இருந்துச்சு. பட்டர்ஃப்ளை நல்லா இருந்தது, யானை நல்லா இருந்துச்சு, நாய் கூட நல்லா இருக்கு. நீ காமெடி பண்ணாத, யூடியூப் காமெடி, சீக்கிரமா சொல்லு. ஸோ இதை தான் நாங்கள் பார்த்தோம். இன்னைக்கு வந்து நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்குது, நல்லா ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் ஒரு 2-3 டேஸில் இன்னும் ஃப்ளவர்ஸ்லாம் இப்போ தான் வந்து மொட்டா இருக்கு, போக போக எல்லாமே இதுவாகிடும், பூத்துரும். அதனால் ஈவினிங் டைம்லாம் வந்து இன்னும் நல்லா ஸ்பெண்ட் பண்ணலாம். ஆனால் என்ன ஒன்றா, ஒரே ரஷ்ஷாக வரும். வீக் எண்டில் வர்றது தவிர்த்துருங்க, வீக் டேஸில் வந்து இந்த மாதிரி ஃப்ரீயாக பார்த்துட்டு போங்க எல்லாரும். ஸோ ஆனால் 2 வாரம் தான் நடக்குது, மறக்காமல் வந்துடுங்க. அதுக்கப்புறம் முடிஞ்சிச்சு. இந்த மலர் கண்காட்சியை பார்க்கணும். ஊட்டிக்கெலாம் கணவன்மார்களை கூட்டின்னு போகாதீங்க, இங்கே 200 ரூபா டிக்கெட்லேயே முடிஞ்சிடும். ஊட்டிக்கு போயிட்டு வரதுக்கு ஒரு 30,000-40,000 அவ்வளோலாம் எக்ஸ்பென்ஸ் பண்ணாதீங்க. கவர்மெண்ட் நல்லா ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க இந்த வாட்டி. ஸோ எல்லாரும் வந்து பாருங்கள். மறக்காமல் எங்கள் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்காக தான் நிறைய வீடியோஸ் போடுறோம். நாங்கள் வந்து உங்களுக்காக அப்கிரேட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி புதுசாக மைக்கு வாய்ஸ்லாம் நல்லா கொடுக்கணும், குவாலிட்டிஸ்லாம் கொடுக்கணும் அப்படின்ட்டு. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சதுன்னா எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். போயிட்டு வரோம். 2025 எல்லாருக்கும் நல்லபடியாக அமைய கும்பிடு குருசாமியின் தீபாவளி வாழ்த்துக்கள், நியூ இயர் நல்வாழ்த்துக்கள். ஓகே, பாய்.